ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி முன்வராததுனால அவருக்கு ஒரு கடுமையான நெருக்கடிய பாஜக தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியிருக்கு. இது அதிமுகவுல அனைத்து மட்டத்திலையும் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக பாஜக இடையிலான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியா நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே கூட்டணி உறுதி செய்யப்பட்டாலும் 2 பேருக்கும் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமான ஆலோசனை இருதரப்பும் மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நெல்லை வந்த அமித்ஷா பாஜக முக்கிய நிர்வாகிகிட்ட பேசி நடத்தின போது நம்மளுக்கு எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்குதோ அதெல்லாம் அடையாளம் கண்டு அந்த தொகுதிகளை அதிமுக கிட்ட கொடுங்க. குறிப்பா கோயில் இருக்கக்கூடிய நகரங்களை குறிவைத்து அங்க இருக்கக்கூடிய தொகுதிகளை நம்மளுக்கு அடையாளம் கண்டு அந்த தொகுதிகளோட பட்டியலை அதிமுக தலைமை கிட்ட கொடுங்க. அதன் அடிப்படையில நம்ம தொகுதியை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா உத்தரவிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில முதற்கட்டமா பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட குழுவினர் என்ன பண்ணாங்கன்னா முதல் கட்டமா ஒரு 16 தொகுதிகளை உள்ளடக்கிய பட்டியலை தயாரிச்சு அதிமுக தரப்பிட்ட கொடுத்திருந்தாங்க. அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கோயில் நகரங்களை குறிவைத்து அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது தொடர்பான வீடியோவை நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். இது அதிமுக தரவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அப்படிங்கறதும் சொல்லுங்க. ஏன்னா பாஜக பட்டியலிட்ட அந்த 16 தொகுதிகளுமே பெரும்பாலும் அதிமுக பலமா இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுகவுக்கு இன்னொரு கடுமையான ஒரு நெருக்கடியை பாஜக தரப்பு கொடுத்திருக்குது. அதாவது அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்ட பலரும் பேசிட்டு இருந்தாங்க. வெறும் பேசிக்கிட்டு மட்டும் இல்லாம பாஜகவுக்கும் அவங்க கடுமையான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா ஓபிஎஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, நான் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கறதுல பாஜக உதவி செய்யணும். அதிமுகவுல மீண்டும் இணைஞ்சாதான் நாங்க எல்லாருமே ஒன்னா இது பண்ண முடியும். அப்பதான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு. அதே கருத்தை பாஜக கூட்டணியில தற்போது இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சசிகலாவும் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. இதை கிட்டத்தட்ட ரியலைஸ் பண்ணிட்டாங்க பாஜகவும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமையின் கீழே கடந்த சில தேர்தல்கள் தொடர்ச்சியா தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் இப்ப இந்த சமுதாய வாக்குகள் பிரிஞ்சு கிடக்கிறதா. இப்ப அதிமுக ஒன்றிணைந்தா மட்டும்தான் ஒரு மீண்டும் பலமான ஒரு அணியா அதிமுக மாறும். அப்ப அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும் அப்படிங்கிற சம்பந்தமா பாஜக பலமுறை பேச்சு நடத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் அதை இது பண்ணவே இல்லை. அதாவது நீங்க என்ன செய்யறதுனாலும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். நீங்க எவ்வளவு தொகுதிகள் கேட்கறீங்க, என்ன விதமான இது கேட்டாலும் நான் அதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகிய 3 பேரை மட்டும் கட்சியில இணைக்கிறது என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பலமுறை பாஜக தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால இப்ப பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே உறுதியளித்ததின் பேர்ல நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, செஞ்சு தரோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு இல்லையா. அதன் அடிப்படையில இப்ப கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்டிருக்கதா சொல்லப்படுது. குறிப்பா நாங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை எங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அதுல எந்த ஒரு இதையுமே ஆலோசனை பண்றதோ பேச்சுவார்த்தை நடத்துறதோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப பாஜக தலைமை தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்க என்னென்ன தொகுதியெல்லாம் கேட்கிறோமோ அந்த தொகுதியை எங்களுக்கு கொடுத்துருங்க, அதுதான் எங்களுக்கு சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்துல கண்டிப்பா பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியும் பாஜக தலைமை எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியை கொடுத்திருக்காங்க. குறிப்பா நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாலும் துணை முதலமைச்சர் பதவியை எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு நெருக்கடியா இருக்குது. இதனால தேவையில்லாம வாயை கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஆனாலும் அவருக்கு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐயோ, டிடிவி தினகரனையோ, சசிகலாவையோ மீண்டும் அதிமுக கொண்டு வர்றதுக்கு எந்த விதமான உடன்பாடுமே இல்லை அப்படிங்கறதுனால அந்த இதை கார்னர் பண்ணிதான் இப்ப பாஜக தலைமை காய் நேர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை உருவாக்கி இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டதா சொல்லப்படுது. பாஜக கூட கேட்கக்கூடிய தொகுதிகள் மற்றும் இந்த துணை முதலமைச்சர் பதவி ஆகியவற்றை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாலுமே தேர்தல் முடியும் வரை இதை மக்கள்கிட்ட தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறன்னு பாஜக கிட்ட சொல்றதுக்கு அதிமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது தேர்தலுக்கு முன்பே இந்த ஆட்சியில பங்கு, அது மட்டும் இல்லாம இவங்க கேட்கக்கூடிய தொகுதியெல்லாம் நாம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வெளியில கசிய விட்டா
அதுவே நம்மளோட தோல்விக்கு காரணமா அமைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு பிறகு இது சம்பந்தமா பேசிக்கலாம், இது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் வந்து பாஜக கேட்கிற தொகுதிகளையும் துணை முதலமைச்சர் பதவியும் தரதுக்கு தயாரா இருந்தாலும் அதையும் உடனடியா வந்து பாஜக கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலயும் ரொம்ப முடிவுல இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா வந்து பாஜக கேட்ட உடனே சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க மேலும் மேலும் நெருக்கடியை கொடுக்கறதுக்கான வழிகளை வந்து நாமே உருவாக்கிடுவோம். அப்படிங்கறதுனால உடனடியா அவங்க கேட்கக்கூடிய தொகுதியை வந்து ஒத்துக்கிடக்கூடாது. அதே மாதிரி துணை முதலமைச்சர் பதவி கேட்கறாங்க, இல்ல வேற அமைச்சர்கள் பதவி கேட்கறாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கொஞ்சம் தேர்தல் வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்திருக்காரு சொல்லப்படுது. ஆனா பாஜக தலைமையை பொறுத்தவரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து எல்லா விஷயத்தையும் பேசி முடிவு எடுத்துடணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா அதிமுக குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு வாக்குறுதிகளை வந்து பல்வேறு கட்சிகளுக்கு வந்து கொடுத்துட்டு அதை வந்து செயல்படுத்தாம இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கிறனால நம்மளையும் அந்த மாதிரி ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து என்ன ஒரு உறுதிமொழி வாங்குறாங்களோ அதை வந்து ரொம்ப எழுத்துப்பூர்வமா வாங்கிக்கிறணும். அது மட்டும் இல்லாம வேறு விதமான நடவடிக்கைகள் அடிப்படையிலையும் வந்து இந்த உறுதியை வந்து இது பண்ணிக்கிறணும் அப்படிங்கறதுல ரொம்ப பாஜக தலைமை முடிவுல இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால கண்டிப்பா வந்து அதிமுக வெற்றி பெற்றா துணை முதலமைச்சர் பதவி பாஜகவுக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு சில அமைச்சர்கள் பதவியும் பாஜகவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதாவே சொல்லப்படுது. அது மட்டும் முன்பாகவே உங்களுக்கு அதிமுக கோலச்சக்கூடிய மிக முக்கிய தொகுதிகளும் வந்து பாஜகவுக்கு தாரை வார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அதிமுக தரப்புல இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொடுத்தாலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்த நகர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.